கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் மற்றும் பல புற்றுநோய் பாதிப்புகளை தவிர்க்க சிறு வயதில் HPV தடுப்பூசிகளை செலுத்திக் கொள்வது அவசியம் என பொதுமக்களுக்கு மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். சீரம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இந்தியா என்ற அமைப்பு நாடு முழுவதும் கர்ப்பப்பை புற்றுநோய் மற்றும் HPV புற்றுநோய் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தி வருகிறது. இதன் ஒரு பகுதியாக கோவை பந்தய சாலையில் உள்ள தனியார் உணவக அரங்கில் கான்கர் HPV மற்றும் கேன்சர் கான்க்ளேவ் 2025 என்னும் கருத்தரங்கை நடத்தியது. இக்கருத்தரங்கில் பிரபல மருத்துவர்கள் நந்தினி குமரன், சித்ரா பட், ஆர்த்தி செந்தில்குமார், ஜெயவர்தனா, ஜெயஸ்ரீ உள்ளிட்ட முன்னணி மருத்துவர்கள் கலந்து கொண்டு கர்ப்பப்பை புற்றுநோய் மற்றும் HPV புற்றுநோய் குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். அப்பொழுது செய்தியாளர்களிடம் பேசிய மருத்துவர் நந்தினி குமரன் கூறுகையில், இந்தியாவில் தற்போது அதிக எண்ணிக்கையில் HPV தொடர்பான நோய்கள் அதிகரித்து வருகின்றது. குறிப்பாக கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் காரணமாக நமது நாட்டில் ஆண்டுக்கு 1.23 லட்சத்திற்கும் அதிகமான பெண்கள் பாதிக்கப்படுகின்றனர். இதில் 77,000த்திற்கும் மேற்பட்ட பெண்கள் உயிரிழந்து வருகின்றனர். இந்தியாவில் சுமார் 90% ஆசனவாய் புற்றுநோய்களும் 63% ஆண்குறி புற்றுநோய்களும் HPV காரணமாக ஏற்படுகின்றது. இதற்கு தீர்வாக தற்போது சீரம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இந்தியா பிரைவேட் லிமிடெட் நிறுவனம் அதற்கான தடுப்பூசிகளை தயாரித்துள்ளது. இவ்வகை தடுப்பூசிகளை ஆண்கள் மற்றும் பெண்கள் இருவரும் போட்டுக்கொள்வது கர்ப்பப்பை புற்றுநோய், HPV புற்றுநோய் போன்ற தொற்றுகளை தடுக்கின்றது என தெரிவித்தார். மேலும் இதுகுறித்து சீரம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இந்தியா அமைப்பின் நிர்வாக இயக்குனர் பராக் தேஷ்முக் கூறுகையில், கடந்த 50 ஆண்டுகளுக்கும் மேலாக எங்களது நிறுவனம் குறைந்த விலையில் உயர்தரமான தடுப்பூசிகளை தயாரித்து வழங்கி வருகின்றது எனவும், தற்போது அதிகரித்து வரும் கர்ப்பப்பை புற்றுநோய் மற்றும் HPV தொடர்பான நோய் தொற்றுகளை தடுக்க சேர்வாவேக் எனும் தடுப்பூசிகளை அறிமுகம் செய்துள்ளது. இதனை பயன்படுத்துவதால் கர்ப்பப்பை புற்றுநோய் மற்றும் HPV தொடர்பான புற்றுநோய்களை ஆண்கள், பெண்கள் என இரு பாலரும் தடுக்கலாம் என தெரிவித்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. சிசு நலம் மற்றும் குழந்தைகள் நல மருத்துவர், கோவை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையிலையும் இந்துஸ்தான் மருத்துவமனையிலையும் வேலை பார்க்குறேன். இப்போ இன்னைக்கு நம்ம மேடம் சொன்ன மாதிரி HPV ஹியூமன் பேப்பிலோமா வைரஸ் அண்ட் கேன்சர் அதை பற்றின ஒரு விழிப்புணர்வு நிகழ்ச்சியை தான் நம்ம எல்லாம் அதை பற்றின விழிப்புணர்ச்சி நிகழ்ச்சி தான் கண்டு அதை பற்றின விழிப்புணர்வு அடைஞ்சிட்டு இப்போ நம்ம போகிறோம் அப்படிங்கிறத நாங்கள் நம்புகிறோம். இப்போ HPVங்கிறது இப்போ கேன்சர்னா பார்ப்போம், கேன்சர்னா தீர்வே இல்லை, அந்த திசுக்கள் அது எங்கே பாதிச்சிருக்கோ அது பக்கத்தில் இருக்க 2 சென்டிமீட்டர் டிஷ்யூ எடுத்து அதை வெளியேற்றினா கூட திரும்ப வரத்துக்கும் வாய்ப்பு இருக்குன்னு சொல்லுவோம். இப்படியெல்லாம் இருக்கிற இந்த காலத்தில் வைரஸ்னால ஏற்படக்கூடிய கொடிய கேன்சர், இந்த முக்கியமாக கார்சினோமா செர்விக்ஸுங்கிற பெண்களுக்கு வரக்கூடிய கர்ப்பப்பை வாய் புற்றுநோயை இந்த வேக்சின் மூலயமா இந்த HPV அப்படிங்கிற இன்ஃபெக்ஷன் வர்றதை தடுத்தோம்னா இந்த கேன்சர் வர்றதை தவிர்க்கலாம். ஏன்னா 99% அந்த கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் அது மட்டும் இல்லை, ஆண்களுக்கும் சில பயன்கள் இருக்கு. இருந்தாலும் நம்ம இந்தியாவில் பார்த்தீங்கன்னா செகண்ட் மோஸ்ட் காமன் கேன்சர், அதாவது மார்பு புற்றுநோய், பெண்களுக்கு மார்பு புற்றுநோய்க்கு அடுத்தது இதுதான் அதிகமாக இருக்குது. இப்போ இந்த நோயை அறவே இப்போ மற்ற நாடுகளில், மேலோங்கிய நாடுகளில், ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இது 10 வருஷத்துக்கு முன்னாடி அவங்கெல்லாம் கொண்டு வந்துட்டாங்க. அவங்க ரொட்டீன் வேக்சினேஷன்ல கொண்டு வந்து அந்த நோயை அறவே அழிச்சிட்டாங்க. நம்ம மக்கள் இன்னும் நம்ம இப்போ பார்த்தோம்னா ரொம்ப சோகமா இருக்கு. 8 நிமிஷத்துக்கு ஒரு பெண் இதனால இறக்குறாங்க அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்குது. அது மட்டும் அதனால இந்த வேக்சின் 9 to 14 வயசு உள்ள ஆணோ பெண்ணோ 2 பேருமே, ஆணா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் போட்டுக்கலாம். ஏன்னா பெண்களுக்கு இந்த இன்ஃபெக்ஷன் வரத்துக்கு காரணமா இருக்கிற காரணகர்த்தாவே ஆணா இருக்கிறதுனால ஆண் போடுறதுனாலையும் யூஸ்ஃபுல்லா இருக்கும் கண்டிப்பா. அதுவும் இன்னும் 2வது விஷயமும் உங்களுக்கு தெரியும், இந்த ஆண்கள் இப்போ ஆண்கள் கேஸ் அந்த மாதிரி இதுலயும் ஓரல் கேன்சர்ஸ், அந்த ஆசனவாய் கேன்சர்ஸ், பெனைல் ஆண் குறி கேன்சர்ஸ் இதெல்லாம் வர்றதுக்கும் இது தடுக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குது. ஸோ இது 9 to 15 வயசுல 2 டோஸும், 15 to 26 வயசுல ஆணும் பெண்ணும் 3 டோஸ் இந்த HPV வேக்சினை செலுத்தினா இந்த மாதிரி நோய்கள்ல இருந்து நம்ம நம்ம பெண் குலத்தையும் அவங்கள மட்டும் இல்லை ஆண்களுக்கும் வர முக்கியமான கேன்சர்களையும் தவிர்க்கலாம் அப்படிங்கிறது தான் இந்த மீட்டிங்ல நாங்கள் விவாதிச்சோம். இது மக்கள்கிட்ட போய் சேரும் அப்படிங்கிறத நாங்கள் நம்புறோம்.